இந்த மகிமையான அந்த நேரத்துக்காக தகப்பனே எங்களை மீண்டுமாக உம்முடைய கரத்திலே தாழ்த்துறோம். ஆம் கதாவே, உம்முடைய கிருபையினாலே மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே வரும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கதாவே, 8 மாதங்களும் கண்மணி போல எங்களை பாதுகாத்து ஆண்டவரே 9வது மாதம் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் பிரவேசிக்கவும், ஆண்டவரே இந்த 9வது மாதத்துக்குள்ளாக நாங்கள் காலடி எடுத்து வைக்கவும் நீர் எங்களுக்கு பாராட்டின அந்த இரக்கத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கதாவே, நிச்சயமாக இந்த மாதம் முழுதும் எங்களை உம்முடைய வார்த்தையினாலும் நீர் தாங்க போற உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கதாவே, இந்த அருமையான பொழுதிலே வந்ததான ஒவ்வொரு உள்ளங்களையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்துறோம். நிச்சயமாக ஆண்டவரே, தாகமுள்ளவனுக்கு தண்ணீரை கொடுக்கிற தேவன், தாகமுள்ளவனுக்கு உம்முடைய ஜீவ வார்த்தையை கொடுக்கிற தேவன். நிச்சயமாக ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு ஜீவனை கொடுத்து கதாவே இன்னும் அதிகமாக முன்னேறி செல்லத்தக்கதாக நீ செய்ய போறமுடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஒன்றே ஒரு மனிதனை உற்சாகப்படுத்த முடியும், உம்முடைய வார்த்தை ஒன்றே ஒரு மனிதனை தட்டி எழுப்ப முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே நிச்சயமாய் உம்முடைய வார்த்தை இந்த நாளிலே எங்களை எழுப்பி ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் கன நித்திரைக்குள்ளாக இருக்கிறங்கள் சரீரங்கள் உயிர்ப்பிக்கத்தக்கதாக ஆண்டவரே நிச்சயமாக நீ செய்ய போற அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அன்றைய நாளிலே ஆண்டவரே, இந்த எஸ்தர் அந்த வண்ணமான ஒரு சூழல்ல இருந்தாலும் ஆண்டவரே, அந்த முருகதாயுடைய அந்த வார்த்தை அவளை உயிர்ப்பித்தது வண்ணமாக இந்த நாளிலே கதாவி அந்த வண்ணமான ஒரு சிந்தையில இருக்கிற உம்முடைய ஜனங்கள் உம்முடைய வார்த்தைக்குள்ளாக ஆண்டவரை எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக இந்த நாளிலே நிச்சயமாக நீர் பேசுவீர் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த அருமையான பொழுதை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அடியான விசேஷமாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்து உம்முடைய ஆவிக்குள்ளாக வழி நடத்தி கதாவே உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை வர நீர் கிருபை செய்யும். கேட்கிற செவியலை நீர் ஆசீர்வதியும், உம்முடைய கிருபைக்குள்ளாக வழி நடத்தும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். நாங்கள் நின்ற வண்ணமாகவே நாங்கள் 2 வாரத்தினுடைய தொடர்ச்சியை நாங்கள் பார்த்து வருகிறோம். இந்த வாரத்தோடு நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு ஆழமான காரியங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாங்கள் தொடர்ச்சியாக வாசிக்கிறபடினாலே நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 11:1 நான் வாசிக்கிறேன். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். சகோதரரே, நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்து கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளையை கை கொண்டு வருகிறது நிமித்தம் உங்களை புகழுகிறேன். ஆமேன். அடுத்ததாக 1 கொரிந்தியர் 4 என்று நினைக்கிறேன். 1 கொரிந்தியர் 4:16 பாருங்கள். ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்களாகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இது நிமித்தமாக எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவையும் உங்களிடத்தில் அனுப்பினேன். நான் எங்கும் எந்த சபையிலும் போதித்து வருகிற பிரகாரம் கிறிஸ்துக்குள்ளான என் நடக்கைகளை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். ஆமேன். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். இந்த அருமையான நேரத்திலே கிறிஸ்துக்குள்ளான உங்கள் வாழ்க்கையின் தற்போதைய கட்டம் என்ற ஒரு காரியங்களை நாங்கள் பேசி வருகிறோம். ஒரு ஆழமான ஒரு காரியம். ஏனென்றால் இந்த காரியங்களை குறித்து அநேகர் அதை அறியாதபடினாலே, அந்த நிலையை குறித்து அறியாதபடினாலே ஜனங்களால் முன்னோக்கி செல்ல முடியாமல் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். ஏனென்றால் தேவன் எப்பவுமே ஒரு வழியை வைத்திருக்கிறார். அந்த வழியை நாங்கள் அறிந்து கொள்ளும் போதுதான் அதனுடைய உண்மையான காரியத்தை நாங்கள் கண்டுகொள்ள முடியும்.
ஏனென்றால் தேவன் எப்பொழுதும் அவர் மாறாத தேவன். ஒவ்வொரு காலத்திலும் அவர் அந்த வண்ணமாக எங்களை வழிநடத்தி வந்த தேவன். அதே போலதான் இந்த காலத்திலும் தேவன் அந்த வண்ணமான ஒரு வழியிலே தான் அவர் வழி நடத்த முடியும். அதனால்தான் இந்த கடைசி காலத்திலே தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அந்த வண்ணமான ஒரு வழியிலே நாங்கள் நடக்கும்படியாக தேவன் வைத்தார். இன்றைக்கு பவுல் புறஜாதிக்கு ஆரம்பத்திலே அவன் சபைக்கு முதலாம் சபை தூதனாயிருக்கிறான். அவன் அல்பாவா இருக்கிறான். ஒமேகா நம்முடைய ஆண்டவர் அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நியமித்த ஒரு தீர்க்கதரிசியுடைய காலத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். அதான் அல்பாவும் ஒமேகாவும். ஆதியிலே நான் போன வாரம் சொன்னது போல ஆதியிலே ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். அதாவது புதிய சபையின் புதிய ஏற்பாட்டின் ஒரு காலத்திலே, கடைசி காலத்தில் 7ஆம் சபையின் காலத்திலும் தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்ப வேண்டியதாயிருக்கிறது. ஆமேன். அதனாலே தேவன் எப்பொழுதும் மாறாதது. அதனால்தான் அங்கே பவுல் அங்கே தீமோத்தேயுக்கோ கொரிந்துக்கோ யாருக்கு எந்த சபைக்கு எழுதுகிற வேளையிலும் அவன் தன்னை பின்பற்றும்படியாகவே அவன் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போலதான் இந்த கடைசி காலத்திலே நாங்கள் கிறிஸ்துக்குள்ளாக நடக்க வேண்டுமென்றால், ஒரு மனவாட்டியானவள் ஆயத்தப்பட வேண்டுமென்றால், இந்த கடைசி காலத்திலே தேவன் அனுப்பின ஒரு செய்தி, தீர்க்கதரிசியுடைய செய்தியை நீங்கள் பின்பற்றும் போதுதான் உங்களால் நடக்க முடியும். ஆமென். அதுதான் ஒரு ஜீவனை கொண்டு வர முடியும். அந்த ஒழுங்குக்குள்ளாக நாங்கள் வரும்போதுதான் அது ஆசீர்வதிக்கப்பட முடியும். அதனால்தான் நாங்கள் இப்ப வேதத்திலே நான் அநேக காரியங்களை நாங்கள் வாசித்தோம் பாருங்க. அதனால் பாருங்க 1 கொரிந்தியர் 14 ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்களாகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். பாருங்கள், ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்களாகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி. இது நிமித்தமாக எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பினேன். நான் எங்கும் எந்த சபையிலும் போதித்து வருகிற பிரகாரம் கிறிஸ்துக்குள்ளான என் நடக்கையிலே அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். இப்ப நீங்க மோசேயுடைய காலத்துல பார்த்தாலும் மோசேயுடைய காரியத்தை தான் அப்படியே யோசுவா பின்பற்றி வர்றதை பார்ப்போம். அதே போலதான் இந்த கடைசி காலத்திலும் தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பியிருக்கிறார். இந்த செய்தியின்படி ஒரு சபையானது நடக்கும் போதுதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அது பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இந்த மெசேஜ் ஆனது ஒரு கடினமான காரியம். அதனாலே அது எல்லாரையும் பகைக்க வேண்டும், எல்லாரையும் அது திருப்திப்படுத்த வேண்டும். சபையிலே ஜனங்களை அங்கே பிடித்து வைக்கிறதுக்காகவே சில வழிமுறைகளை இன்றைக்கு ஊழியக்காரர் செய்கிறபடினால இது ஒரு கடினமான காரியம். ஆனாலும் நீங்க எனக்காக ஜெபிக்கணும். ஏனென்றா அப்பதான் இந்த காரியங்களை நாங்கள் போதித்து அறிந்து கொள்ள முடியும். ஆமென். ஏனென்றால் சத்தியமானது ஒரு இடுக்கமான வாசல். அந்த வாசலை நம்ம அதிகமாக அறிந்து கொள்ளும் போதுதான் அந்த சரியான வழியிலே கர்த்தர் வர முடியும். அப்படி இல்லாத பட்சத்திலே அது ஒரு கடினமான ஒரு காரியம். அப்ப வார்த்தையை அது பின்பற்ற வேண்டும் என்றால் அது சரியான ஒரு காரியத்தை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அப்ப அதனாலதான் நாங்க பார்க்கிறோம், ஒரு வழி. தேவன் எப்பயுமே ஒரு மனிதனை கொண்டு ஒரு காரியத்தை கொண்டுதான் அவர் என்ன செய்வார், எப்பொழுதும் அவர் வழி நடத்துற தேவன். அதனால்தான் அவர் தனக்கென்று ஒரு சபையை தெரிந்து கொள்றார், தனக்கென்று ஒரு மனிதனை தெரிந்து கொள்றார், தனக்கென்று ஒரு கூட்டத்தை தெரிந்து கொண்டு தேவன் அந்த வழியில தான் அவர் நடத்துவார். அது எப்பயுமே அது என்ன செய்யாது, மாறாது. அப்ப இதுல நாங்க பார்க்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் தேவனுடைய வார்த்தை தான். அப்ப பாருங்க, பவுல் வடிவா சொல்றான், என் கிறிஸ்துக்குள்ளான என் நடக்கையில். அப்ப பாருங்க, தேவனுடைய வார்த்தை. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை நான் வாசிக்கிறேன், வாசிச்சாதான் நீங்க அதை புரிஞ்சு கொள்ளலாம். பாருங்க, இந்த சபையானது மனிதனால் நடத்தப்பட வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம் அல்ல. அப்ப பாருங்க, இந்த பாயிண்ட கவனிங்க. பாருங்க, சபையானது மனிதனால் நடத்தப்பட வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம் அல்ல. அப்ப இந்த காரியத்தை தான் எப்பயுமே என்ன செய்வாங்க, ஜனங்கள் அதை பிடிப்பாங்க. ரைட், பாருங்க கவனமா. தேவனுடைய நோக்கம் அல்ல. தேவனே தன் சபையை நடத்தி செல்லுகிறார். ஆமென். அவர் ஆவியின் வரங்களை கொண்டு சபையை நடத்தி செல்லுகிறார். ஆவியில் சீர்திருத்தம் கொண்டு வரவே தேவன் சபையில் ஆவிக்குரிய வரங்களை அளிக்கிறார். அப்ப பாருங்க, எப்பயுமே தேவன் என்ன செய்யறாராம், சபைய என்ன செய்யறார், தேவனே வழி நடத்த அவர் விரும்புறார். ஆனா எப்படி அவர் வழி நடத்தணும், அப்ப இதைதான் எப்பயுமே என்ன செய்வாங்க, ஜனங்கள் அதை
நோக்கி பார்ப்பாங்க. அப்ப ஒரு காரியம், அப்ப இதுல நாங்க சபையானது தேவனால நடத்தப்படுதா அல்லது மனிதனால் நடத்தப்படுதா என்பதை காண வேண்டும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு. அதாலதான் தீகர் சொல்றே அங்க மனிதன் தான் வேணும், ஆனா அது மனிதன் நடத்துறதுக்கும் தேவன் நடத்துறதுக்கும் வித்தியாசம். அப்ப பாருங்க, மனிதன் நடத்தும் போது அது தேவனுடைய ஆவியினால தேவனுடைய வார்த்தையின்படி சபை நடக்கும் போது அங்க யார் நடத்தப்படுறது? பரிசுத்த ஆவிதான் நடத்தும். ஏன்னா நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியையிலண்டா உங்களுக்கு தெரியும், சபையை ஜெயம் கொள்ளுது. அது மனித ஸ்தாபனம் என்றால் மனிதனால் ஆளுகை செய்யப்படும். அப்ப மனிதனுடைய ஆளுகைக்கும் தேவனுடைய ஆளுகைக்கும் நிறைய வித்தியாசம். அப்ப தேவனுடைய ஆளுகை ஒரு சபையில ஒரு இருக்குதுண்டா அது வார்த்தையின்படிதான் அது நடத்தி கொண்டு போகும். அப்பதான் நீங்க காணலாம் அது தேவன். அப்ப இன்னைக்கு எல்லாரும் சொல்ற காரியம் என்னன்னா, தேவன் எப்பயுமே மனிதன் ஆளை அவர் விரும்புறது இல்லை, தேவன் ஆளைன்ட்டு என்ன செய்வாங்கன்னா மனிதர்களை அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஆனா அது வேத ஒழுங்குக்கு என்னையா இருக்கிறது? மாறானது. ஆனா அது உண்மையாகவே மனிதன் நடத்துறதும் இருக்கு. அதை நம்ம கீழ்ப்படியக்கூடாது. ஆனா அதே நேரத்துல தேவனுடைய வார்த்தையில ஒரு மனிதன் நடத்துவானண்டா அது தேவன் நடத்துறது. நாங்க அந்த வார்த்தைக்கு என்ன செய்யப்படணும்? கீழ்ப்படியணும். அப்பதான் தேவனுடைய ஆசீர்வாதம் அங்கே வரும். ரைட், பாருங்க, சபையில் ஆவிக்குரிய வளங்களை தேவன் அளிக்கிறார். ஏனென்றா சபையை அது என்ன செய்யறது? வழி நடத்த. பாருங்க, அவருடைய சபையில் 5 ஊழிய உத்தியோகங்கள் அவருக்குள் உள்ளது. என்னையாம் இருக்கிறது? 5. அங்கே நாங்க அடிக்கடி பார்க்கிற என்றாலும், ஆனா வேறொரு கட்டிங்க தான் எடுத்து வந்திருக்கேன்டா. இன்னும் நம்ம போகும்போது தேவனை குறித்து ஒரு நிச்சயமுடையவளாக இருக்கணும். தேவன் வைத்த வழியை குறித்து என்னையா இருக்கணும்? நிச்சயமுடையவளாக இருக்கணும். பாருங்க, அவைகளில் முதலாவது அப்போஸ்தலர்கள், அதாவது மிஷனரிகள் ஊழியம், மிஷனரி அல்லது அப்போஸ்தல ஊழியமானது இருக்கிறது. அழைப்புகளிலே மிக உயர்ந்த ஒன்றாகும் மிஷனரி என்ற அனுப்பப்பட்டவன். அது ஒரு மிகவும் ஊழியத்திலே ஒரு மிகவும் உயர்ந்த என்ற வார்த்தைக்கு அனுப்பப்பட்டவன் அர்த்தம். அப்போஸ்தலன் என்ற வார்த்தைக்கு அனுப்பப்பட்டவன் என்னும் அதே அர்த்தம் தான். அவர்கள் ஏன் தங்களை மிஷனரி என்று அழைக்கப்படுவதை தெரிந்து கொண்டார்கள் என்பது எனக்கு தெரியல. எப்படியாயினும் அவர்கள் அப்போஸ்தலர்களே. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க? அப்போஸ்தலர் என்று அழைக்கிறதுக்கு பதிலாக அவங்க எப்படி என்ன செய்யறாங்க? ஒரு வார்த்தையை இன்னைக்கு பாப்பீங்கன்னா மிஷனரி ஊழியம் என்று கோமனா ஸ்தாபனங்கள் சொல்லுவாங்க. ஆனா தீக்கர் சொல்ல அதை ஏன் அவங்க அப்படி வச்சாங்கன்னு தெரியல. ஆனா அப்போஸ்தலர்கள் என்று வைத்திருந்தா மிக அது ஒரு பொருத்தமானது. ஏன்னா அப்போஸ்தலர் என்றால் அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். ரைட், எப்படியாயினும் அவர்கள் அப்போஸ்தலர்களே. அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், சுவிசேஷர்கள், மேய்ப்பர்கள் ஆகிய இந்த 5 அவருடைய சபைக்கென தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட உத்தியோகங்களாகும். அப்ப தேவன் என்ன செய்யற? தெரிந்து கொள்ளப்பட்ட உத்தியோகம் தான். யாரால? தேவனால். அப்ப பாருங்க, மனிதனங்களை ஆளுகை செய்யக்கூடாது, மனிதனங்களை நடத்தக்கூடாது என்ற கருத்துக்கு அது எப்படி ஆகுது? விரோதம். ஏன்னா தேவன் அதை வைத்தது என்னத்துக்கு? அங்கே தேவன் அதை ஆளுகை செய்யவன். ஆனா மனிதனால் நடத்தப்படுற மேய்ப்பர்கள் இருக்கிறாங்க. ஆனா அதை நாங்க எப்படி கண்டுகொள்றோம்? வார்த்தை அங்க இருக்காது. வார்த்தை இல்லாம என்ன செய்வாங்க? அந்த ஒரு காரியத்துல நடத்தப்படாம அவங்க என்ன செய்வாங்க? வழிமுறையில வருவாங்க. அப்ப எங்களுக்கு தெரியும் மெசேஜுக்கும் அதுக்கும் வித்தியாசம். அப்ப எங்களுக்கு இந்த சபையானது ஒரே ஒரு வெளிப்பாடுல கட்டப்படணும். நான் அடிக்கடி கூறு என்னன்னா, இது எந்த மெசேஜ், அதாவது கடைசி கால சபை. அதாவது இன்னைக்கு தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பியிருக்கிறார். தீர்க்கதரிசியுடைய ஒவ்வொரு வார்த்தையின்படிதான் இந்த சபை கட்டப்படும். மாற்று கருத்தே இல்ல. அப்படி அது காரியம் இல்லைன்னா அவங்களுக்கு உரிமை இருக்கு என்னன்னா வேற சபைக்கு போறதுக்கு. இந்த சபையில எப்படி கட்டப்படும்? அது மெசேஜ்ல இருக்கிற ஒழுங்குல தான் என்ன செய்யப்படும்? சபை கட்டப்படும். ஏன்னா இது கடைசி கால தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசிக்கூடாக கட்டப்படுற ஒரு சபையா இருக்கு. பல சபை இருக்கு என, அது போதகர்களால கட்டப்படுகிறது என, அல்லது வேறொரு கோட்பாடுல கட்டப்படுகிறது, அப்படி எப்படி இருக்கு. ஆனா இந்த காரியம் ஒரு தீர்க்கதரிசினாலே, தேவன் அனுப்பின ஒரு தீர்க்கதரிசினாலே கட்டப்பட்ட ஒரு காரியம். ரைட், ஒவ்வொரு உள்ளூர் சபையிலும் 9 வரங்கள் மத்தியில் வருகிறது. அப்ப பாருங்க, உள்ளூர் சபை என்ற என்ன? நம்முடைய, அதாவது தேவனுடைய உத்தியோகம் இருக்கு 5. ஆனா சபையில் உள்ள என்ன இருக்கு? உள்ளூர் காரியம், உள்ளூர் சபையில் உள்ள உள்ளூர் வரங்கள் என்னதான் இருக்கிறது? 9 இருக்கு. என்ன 9? யாக்கோபுல சொல்லப்பட்ட 5 காரியம். யாக்கோபா கலாத்தியர் ரைட். அதுல உங்களுக்கு தெரியும், ஞானம், சுகமளித்தல், அற்புதங்கள், அந்நிய பாஷை. சரி,
இவ்வரங்கள் யாவும் உள்ளூர் சபையில் இயங்குகின்றன. சபையில் உள்ள ஒவ்வொரு தனி நபருக்கும் உரிய தனிப்பட்ட ஊழியம் ஒன்றுண்டு. அந்த தனிப்பட்ட ஊழியமானது மற்ற ஊழியத்தோடு இணைந்து போகிறது. இயேசு கிறிஸ்துவின் சரீரமான சபை பக்தி விருத்தி அடைவதாக. பாருங்க, ஒவ்வொரு சபையின் அங்கத்தினருக்கும் என்ன இருக்கிறது? ஒரு ஊழியம் இருக்குது. ஆனா இந்த ஊழியம் அவ்வளவு எண்ணத்தோட ஒத்து போகுது. தேவனுடைய அந்த 5 வித ஊழியத்தோடையும் தேவனுடைய வார்த்தையோடும் என்ன செய்யணும்? ஒத்து போகணும். ஒத்து போகாட்டி அது எப்படி போகும்? தவறாக போகும். ஏன்னா ஒரு ஊழியம் ஒருவரால் என்ன செய்யலாது? செய்யப்பட இயலாது. விளங்குதா? ஒருவருடைய உத்தியோகத்தை இன்னொருவர் செய்ய இயலாது. அது எப்பயுமே ஈக்குவலாக என்ன செய்யாது? வராது. ஏனென்றால் அது மாற்று கருத்து இல்லை. ரைட். அடுத்தது பாருங்க, எபேசியர் 4ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். இக்காரியங்கள் இவ்வதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கிறது. அதை எவ்விதம் நாம் செய்ய வேண்டும் என்பதை அது கூறுகிறது. வசனத்தில் இருந்து ஆரம்பிப்போம். பாருங்க, எபேசியர் 4:12 துவங்க பாருங்க. ரைட். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பெற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமனப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சிக்கு அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பெருந்தும் பொருட்டும். இப்ப தமிழ் வேதாமத்துல பாத்தீங்கன்னா பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு தான் இருக்கும். அப்படிதானே இருக்கு. ரைட். இப்ப ஆங்கில வேதாமத்துல பாருங்க. ரைட். சீர்பொறுப்பு என்பதாக இருக்கு. ஆனா பரிசுத்தவான்கள் சீர்பொறுப்படும் என்றிருக்க வேண்டும். ஆனால் ஆங்கில வேதா தேவனை பூரணப்படுத்துவ ஆங்கில வேதாத்து பாருங்க, என்பதற்கு பதிலாக பரிசுத்தவான்கள் பூரணப்படும் பொருட்டு. எப்படி இருக்கா? அத இருந்தா பாருங்க, அப்படியாண்டு பாருங்க. நம்ம இன்னைக்கு கஷ்டமா இருக்கும் என்ற பிரசங்கிக்கிறதுக்கு என்னன்னா, இது நம்ம ஒரு காரியத்தை கொண்டு போறதுக்காக நம்ம நிறைய எபேசியர் 4 அந்த அதை வாசிங்க, இருந்தா வாசிங்க. அப்படி இல்லாட்டி நீங்க இடையில எடுத்துட்டீங்கன்னா கை வைத்துங்க. நாங்க தொடர்ச்சியா போவோம். இங்க எல்லாரும் ஒரு ஆவியில ஒருமனப்பாட்டுல இருங்க. ஏனண்டா இது ஒரு ஆழமான காரியம். விளங்காட்டி திரும்ப போய் கேளுங்க. ஏனண்டா நம்ம ஒரு காரியத்தை ஒரு நிறைவுக்குள்ளாக வர வேண்டும். ஆமே. அதனால இது ஒரு வீடியோ முறையில அது கஷ்டம் என்றாலும் நாம இந்த நாள்ல அதை பார்ப்போம். ரைட். எடுத்துட்டீங்களா? எடுக்காட்டி பார்ப்போம். எடுத்துட்டீங்க. அத ஆங்கில வேதாமத்துல மட்டும் பாருங்க. ரைட். அப்ப பாருங்க, அதாவது திகர் செல்கிறார், அதாவது பரிசுத்தவான்கள் பூரணப்படும் பொருட்டு. அப்படியா இருக்கு. ரைட். ஆமேன். அப்ப பாருங்க, எங்களதுல எப்படி இருக்குது? சீர் பொருந்தும் பொருட்டென்று. ஆனா ஆங்கில வேதாமத்தில் எப்படி இருக்குன்னா பரிசுத்தவான்கள் பூரணப்படுறதுக்கும் சீர் பொருந்துறதுக்கும் நிறைய வித்தியாசம். அப்ப பாருங்க, அதான் வேதத்தை நீங்க ஆழமா பார்க்கக்குள்ளதான் அது என்னுடைய காரியம். அப்ப பாருங்க, இந்த 5-fold மினிஸ்ட்ரி 5 விதமான ஊழியம் நீங்க பூரணப்படதான் தந்திருக்கு. அப்ப ஒரு மனிதன் ஆளக்கூடாதுன்னு நினைக்கலுமான்னு பாருங்க. ஒரு சபையானதை ஒரு மனிதன் பின்பற்றாம அந்த பின்பற்ற தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற சபையில அவனால கீழ்ப்படியாட்டி அவன் பூரணப்படையல. ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்கு எப்படியா இருக்கிறது? மேட்சிங் ஆக. ஏன்னா மேட்சிங் ஆக தேவன் எப்படி வச்சிருக்கிற? பரிசுத்தவான்கள் பூரணப்பட வச்சிருக்கிற. விளங்குதா உங்களுக்கு? அப்ப பூரணப்படணும்டா இந்த மேய்ப்பத்துவ ஊழியம் அங்க வராட்டி என்ன செய்யாது? பூரணப்படாது. நீங்க என்ன செய்யலாது? பூரணப்படையல. விளங்குதா உங்களுக்கு? அப்ப இன்னைக்கு ஜனங்கள் என்ன செய்யறாங்க? ஏன்னா அதனாலதான் சபைக்கு சத்தியம் தெரியாதபடினாலதான் இன்றைக்கு ஜனங்கள் ஒரு ஊழியக்காரனை ஏளனமா ஒரு சாதாரண ஒரு மனிதனா அவங்க நினைப்பான். அது நினைக்க மட்டும் அவங்களுக்குள்ள என்ன வராது? ஜீவன் வராது. அப்ப ஜீவன் வராது. ஏனண்டா அந்த தேவனும் அந்த வழியில தான் அவர் வச்சிருக்கு. ஏன்னா அவருக்கு தெரியும் யார் வருவார் யார் வரமாட்டார் என்று தெரியும். ஆனா வருகிறவன் எதற்கு கீழ்ப்படிவான் என்று அவருக்கு தெரியும். அதாலதான் அவர் ஒரு மனிதனை கொண்டு ஜடத்தை ஆயத்தப்படுத்த. புரியுதாங்க? அதான் திகர்சுல தனக்கே அதை புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றா ஆனா நீங்க கண்டுகொள்ள வேண்டியது அது தேவனுடைய வார்த்தை ஆண்டு. இப்ப மனிதனுடைய ஆளுகைக்கு நீங்க எப்பயும் அடிக்கடி சொல்றேன்,
மனிதன் ஆளுகை என்றா அது மனித கோட்பாடு இருக்கும், வார்த்தையோடு சம்பந்தப்படாது. சபையானது வார்த்தையில கட்டப்படாம பல வழியில இருக்கு. ஆனா வார்த்தையில அது கட்டப்பட்டு வார்த்தையின்படி அது இருக்கும் போது அது என்ன செய்யாது, இருக்காது. ஏண்டா இப்ப இது நிறைய பேருக்கு வித்தியாசமா இருக்கு. ஏண்டா இப்ப சபையில நிறைய பேர் ஆதாயப்படுத்தி நிறைய அங்கே ஒரு ஊழியக்காரல இணைத்து வைக்கிறவங்களுக்கு இது சரி வரா. ஏன் சரி வரா? ஏன்னா தேவன் ஒரு ஊழியத்தை அழைக்கும் போது ஒரு போதகர் இருக்க மற்றவனுமே பிரசங்கிக்கலாம். விளங்குதா அவங்களுக்கு? அப்ப பிரசங்கிக்கக்குள்ள அது அவனுக்கு எப்படி இருக்கும்? ஜனத்தை ஒரு மனிதன் தன்னோடு இருக்கணும் என்று வைக்கிற ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டம். ஏண்டா அவன் என்ன செய்வான்? அவனை வச்சிருக்கு. ஏன்னா அவனும் ஒரு பிரசங்கித்தாதான் ஒரு சபையில என்ன செய்வான் இருக்க. இன்னைக்கு ஸ்தாபனங்களை நீங்க போய் பார்க்கக்குள்ள நிறைய காரியம் தெரியும். ஏன்னா நான் அதை கண்டு வர்றபடினால அது எங்களுக்கு தெரியும். அப்படி இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, வச்சிருக்கிறாங்க. அதனால சில பேர் வாலிய பிள்ளைகளை எழுப்பி சென்னை பழக்கோணம் ஒரு கோட்பாட்டுக்கு செய்யக்குள்ள இந்த உபதேசம் எப்படியா இருக்கும்? கிட்டையும் வராது. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நீங்க சபையானது புரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னாண்டா தேவன் 5ஐயும் அவர் கொண்டு வர்றா அது பொருந்து. அப்ப பொருந்த வரக்குள்ள இன்னொருவன் காரியத்தை என்ன செய்யலாது செய்யும் போது அங்க தவறி போகும். வார்த்தைக்கு அது என்னதா இருக்கும்? முரணா இருக்கு. அதை தான் நாங்க வேதத்துல நிறைய உதாரணங்கள்ல பாக்குறோம். ஒருவருடைய வேலை ஒருவர் செய்யும் போது அது காரியம். ஆனா ஒரு போதர் அந்த இடத்துல இல்லாட்டி அது என்ன செய்யலாம்? அடுத்த டீக்கன், அடுத்த ஒரு உத்தியத்தை வைக்கிற ஒரு சௌரன் என்ன செய்யலாம்? அதுல மாற்று கருத்தும் இல்லை, அது ஒரு காரியமும் இல்லை. ஏன்னா அதை மூப்பர்கள் என்ன செய்யலாம்? நடத்தல். ஆனா போதகர் அங்க இருக்கும் போது அதை என்ன செய்யலாம்? அது இன்னொரு வாலிபனோ இன்னொரு காரியமோ என்ன செய்யலாது? நடத்தல். ஆனா மற்ற சௌரர்கள் என்ன செய்வாங்க? ஆதாயப்படுத்தி அந்த மூப்பர்களை வைத்திருக்கிறதுக்காகவே என்ன செய்வாங்க? கொடுத்து செய்வாங்க. ஆனா அது தேவனுடைய வார்த்தைக்கு எப்படியா இருக்கும்? முரணா இருக்கு. ரைட், ஆமென். அப்ப பாருங்க, சீர்பொருந்தும் போட்டு என்பதுக்கு பரிசுத்தவான்கள் பூர்ணப்படும் என்று இருக்க வேண்டும். தேவனை பூரணப்படுத்துவதா நாம் அவிதமாக வாசிக்கிறோம். பாருங்க, இல்லை என்கிறனா யாரை பூரணப்படுத்த? பரிசுத்தவான்களை. அப்ப யாரு? தேவனையா? இல்லை. யாரை பூரணப்படுத்த? பரிசுத்தவான்கள். ஆமேன். விசுவாசம் என்னும் அடிப்படை அஸ்திவாரத்தில் இருந்து ஆரம்பித்தவர்கள் சுவிசேஷத்தை ஊழியத்தின் வேலைக்காக, அதாவது பிராக்கெட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் ஊழியம், கிறிஸ்துவின் சரீரமான சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் ஒவ்வொரு நிலை கூட்டி பக்தி விருத்தி அடைவதற்காக அவர் சிலரை அப்போஸ்தலராக இன்னொரு மனிதனை உத்தியோகத்தை நீ வகிக்க முயற்சிக்காத என்னும் பொருள் பற்றி நேற்று நாம் பார்த்தோம் என்று திகழ்ச்சி. அப்ப பாருங்க, அப்போஸ்தல ஊழியத்தில் ஒருவன் அழைச்சு அவன் போய் மேய்ப்பனாயிருந்து என்ன செய்யலாது? செய்யல. அவன் ஒரு சுவிசேஷனாக செய்யலாது. அவன் என்ன செய்யல? அப்போஸ்தலனாக செய்யலாது. ஒரு தீர்க்கதரிசியாக என்ன செய்யலாது? செய்ய. அப்ப அதனாலதான் இப்ப இந்த காரியம் என்ன செய்யறதுன்னா நிறைய பேரு கடினமாயிரு. அப்ப அதனால இன்றைக்கு சபையை ஒரு ஜனம் அவமதிக்குது, ஒரு ஊழியக்காரன் அவமதிக்கிறாங்கண்டா அது காரியம். ரெஸ்பெக்ட், மரியாதை ஏன் கொடுக்காம இருக்கிறாங்கண்டா அவங்களுக்கு புரியுது. ஆனா தேவன் ஒரு சபையில இருக்கிறேன், தேவனுடைய வார்த்தையில நடக்கிற ஒரு காரியத்துல இருக்கிறேன்னா அவன் எப்பயும் என்ன செய்வான்? தேவனுடைய சமூகத்துக்கு வாஞ்சிப்ப. ஏண்டா எனக்கு வர வேண்டிய ஆகாரம் எங்க இருந்து வரும்? நான் போனாதான் அது வரும். நான் அங்க போய் தான் என்ன செய்யணும்? பெற்றுக்கணும். ஏன்னா தேவன் என்ன சந்தித்த ஒரு ஸ்தலமா இருக்கிற ஒரு காரியம் அவனுக்குள்ள என்ன செய்யப்படும்? வரும். ரைட். நிறைய காரியம் பார்த்தனாங்க. ரைட். இப்ப நிறைய காரியம் அதுல தலைங்க மாட்டா பாருங்க. நல்ல ஒரு பாயிண்ட் தான் பாருங்க. ஒரு மனிதனுக்காக ஒரு மனிதனை தேவன் மதிக்கிறார். அது ஒரு கட்டிங் எடுத்து வச்சனா பாருங்க. அதே நேரம் இசையின் மூலம் ஒரு தீர்க்கதரிசியை தேவன் அசைக்கிறார். ஆனா சபையானது என்ன செய்யறது இல்லையா? அதை செய்வதில்லை. அடுத்தது பாருங்க, குற்றஞ்சாட்ட ஒருவன் தேவை. அப்போதுதான் ஒரு மனிதனுக்கு தேவன் என்ன செய்யறாரா? ஒரு சொல்ற அந்த குற்றஞ்சாற்று ஒரு ஒருவனுக்கு குற்றஞ்சாட்டும் போது அந்த மனிதன் அதை ஏற்றுக்கொள்ளாட்டி அவன் அனுபவத்துல ஒரு தவறு இருக்குன்ற. புரியுதா? ஏன்னா ஒருவன் அனுபவத்துக்கு ஒருவன் குற்றஞ்சாட்டக்குள்ள அவன் என்ன செய்வான்? அதை கடந்து போவான். ஏன்னா அவன் அதுல வளர்த்துட்டான். ஏன்னா உபத்திரம் அவனுக்கு ஒரு பொறுமையை
கொண்டு நான் எத்தனையோ கேட்டுட்டு இதுவும் வந்து ஒரு காரியம் இல்லைன்னு அவன் போவான். அதுல அவன் கோபப்பட்டான்டா அவன் அனுபவத்துல ஒரு காரியம். அப்ப அது எதுக்கு சொல்றேன்டா, ஒரு ஊழியக்காரன் பழைய ஊழியக்காரர் வந்து தீர்க்கதரிசி பிரசங்கிக்கும் போது இவரை குறை சொல்றேன். அப்ப தீர்க்கதரிசி அவரை பாராட்டிட்டு சொல்றேன், ஒரு ஊழியக்காரன் இன்னொரு ஊழியக்காரனை பாராட்டணும். பாராட்டி அவன் குறை சொல்லும் போது அதை என்ன செய்யணுமா, கேட்கணும். ஏண்டா அப்படி கேட்காட்டி அந்த அவனுடைய அனுபவத்துல ஒரு காரியம் இருக்குன்னு ஒரு அழகான காரியம். அடுத்தது வந்து மறைவான மன்னா. ரைட், என்னண்டா நீங்க கவனமா பார்க்கணும். என்னண்டா தேவனுடைய காரியங்களை வந்து நாங்க சரியாக புரிந்து கொள்ளணும். ஏண்டா இந்த கட்டம்தான் நிறைய காரியத்தை புரியாததுனால இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள ஒரு நிலைக்குள்ளாக வர வேண்டிய ஒரு காரியத்தை அவங்க என்ன செய்யறாங்க, அறியாம இருக்கிறாங்க. அதனாலதான் நிறைய காரியங்கள் தவறி போறதை நாங்க பார்க்கிறோம். மறைவான மன்னா என்பது சிறப்பானது ஒன்றாகும். அதில் என்ன அப்படி சிறப்பு உள்ளது? பரிசுத்த ஆவியின் ஆசீர்வாதங்களா? அவை இல்லை, அது முழு சபைக்கும் உரியதாகும். ஆனால் இந்த மறைவான மன்னா வந்து என்ன, யாவருக்கும் உரிமை என்ன. ஆனா அது சாப்பிட அன்றைக்கு மறைவான மன்னா வந்து வேற யாரும் என்ன செய்யலாது, சாப்பிடல. ஆனா தாவீது போய் சாப்பிடறான்னு நாங்க பார்த்தேன், ஆசாரியர்கள் சாப்பிடுற. அதே போல இந்த கடைசி நாட்கள்ல மறைவான மன்னாவை தேவன் உங்களுக்கு சாப்பிட கொடுக்குறேன். ஆமேன். ஆனா அது எப்படி என்றதை நாங்க பார்க்க இல்லை, அது முழு சபைக்கும் உரியதான். ஆனால் மறைவான மன்னா என்றால் அதுதானே ஒரு விசேஷித்தமான வெளிப்படுத்தலா இருக்கிறது. அது என்ன, விசேஷித்தமான வெளிப்படுத்தப்பட்ட. ஏன்னா இன்னைக்கு ஸ்தாபனத்துக்கு வந்து அது தெரியாது. ஏனெனில் மற்றவர்களுக்கு அவன் போதிக்க வேண்டியவனா இருக்கிறபடினால் அது அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. யாருக்கு கொடுக்கப்படுகிறது? மற்றவங்களுக்கு போதிக்கப்படுகிறனால யாருக்கு கொடுக்கப்படுகிறது? ஒரு ஊழியக்காரனுக்கு. ரைட். மறைவான மன்னா என்பது மற்றவர்களுக்கு போதிக்க சபையின் தூதனுக்கு வேதத்தின் பேரில் ஏனையோருக்கு காட்டிலும் சற்று கூடுதலான அறிவு தேவன் கொடுத்தலாகும். அப்ப பாருங்க, சபையில் உள்ள மற்றவர்களை பார்க்கிலும் மேலான ஒரு வெளிப்பாட தேவன் என்ன செய்யறேன்டா, அந்த மறைவான மன்னாவை ஒரு ஊழியக்காரனுக்கு அவர் என்ன செய்யறே கொடுக்கிறேன்டா. அந்த மறைவானது அவங்களும் சாப்பிட போறான். ஆமே. ஆனா சபையில எப்படி ஊழியக்காரனுக்கு மறைவாக வார்த்தை இல்லையோ அதே போல சபையாரும் என்ன செய்யறாங்க, அதை தான் சாப்பிடுறாங்க. ஆனா அந்த மறைவான மன்னா எப்படி வருதுண்டா, நீங்க முதல் சாப்பிட்டு இல்ல, ஆனா ஊழியக்காரனு கூட வரக்குள்ள நீங்களும் அவரும் சாப்பிடுறீங்க. அப்ப இப்ப உங்களுக்கும் மறைவில்லை, அவருக்கும் மறைவில்லை. புரியுதா உங்களுக்கு? அதே போலதான் தேவன் மறைக்கப்பட்டதை இன்றைக்கு யாருக்கு வெளிப்படுத்திட்டு, ஜனத்துக்கு, தேவன் தன்னுடைய மனவாட்டிக்கு இப்ப தேவனுக்கு மனவாட்டிங்க ரகசியம் இல்லை. அதான் சொல்லி அவங்களுக்கு 2 பேருக்கும் இப்ப ரகசியம் இல்லை. ஏண்டா முழு ரகசியமும் வந்து மனவாட்டி என்ன செஞ்சிட்டால் அறிந்துட்டார். பாருங்க, அது அவனுக்கு கொடுக்கப்படுது. பாருங்கள், மறைவான மன்னா என்பது மற்றவர்களுக்கு போதிக்கும்படி சபையின் தூதனுக்கு வேதத்தின் பேரில் ஏனையோரை காட்டிலும், பாருங்க, வேதத்தின் பேரில் ஏனையோரை காட்டிலும் சற்று கூடுதலான அறிவை தேவன் கொடுத்தலாகும். அவன் அவ்வாறுதான் இருக்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படுது. அது சரியா? நீங்கள் உங்களுடைய மேய்ப்பனை விட, பிராக்கெட்டுக்குள்ள பாஸ்டரை விட மேலாக இருந்து விட முடியாது. என்ன சபையார பார்த்து சொல்றேன் என்னண்டா, நீங்க மேய்ப்பனை காட்டிலும் என்ன செய்யலாது, மேலானவராக இருக்கலாம்டா. உங்களுக்கு தெரிகிறத விட அவருக்கு அதிகமான காரியத்தை தேவன் இது யாருடைய தெரிந்து கொள்ளுதல்? தேவனுடையதான். அப்ப பாருங்க, இந்த காரியம் வந்து இவ்வளவு ஒரு ஆழம். ஆனா இன்றைக்கு இப்ப பரவலா எல்லாத்தையும் அது கொடுக்கப்படுகிற வேளையில அடுத்த இருக்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னாண்டா அது எல்லாருக்கும் பயிற்றுவிக்கப்பட்டு, அப்ப அது வாலிப தொடக்கம் எல்லாருக்கும் பயிற்றுவிக்கல. அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வரும், கர்த்தர் எனக்கு. அப்ப யாராவது ஒருவர் என்ன செய்வாங்க, ஒரு பாராட்டுதலை தெரிவிப்பாங்க, உண்மையாவே அருமையான செய்தியா அது இருந்தனோ டக்குன்னு அவங்களுக்குள்ள ஒரு காரியம் வந்தானே அவங்க என்ன செய்வாங்க, ஊழியக்காரனை விட நான் ஒரு காரியத்தை மேலாக கொண்டு வரணும்ன்றக்குள்ள அங்க என்ன செஞ்சிடும். நான் சொல்றேன் ஜதா, அது இங்க அப்படி இல்லை. ஏன்னா இந்த சபை வந்து நான் ஏன் இதுல பயம் இல்லாம பகிரங்கமா நாங்க போதிக்கிறோம்டா, இது அந்த நாள்ல இருந்து நாங்க நான் நினைக்கிறேன் முதல்ல அப்படி இருந்துச்சு. ஆனா ஏறக்குறைய 13 வருடங்களாக அப்படியே ஒரு காரியமே
இல்லாம ஒரு நிலைக்குள்ளாக வர்றபடினால நாங்க போதிக்கிறோம். இங்க யாருமே அப்படி கோவிக்கிறதுக்கு இல்ல. எல்லாரும் சத்தியத்தை அறிஞ்சபடினால நாங்க இத போதிக்கிறோம். என்னன்னா இன்னும் அது உண்ட கட்டப்படும். இன்னைக்கு உலகத்துக்கு அது தெரியாது. இன்னைக்கு இந்த மனவாட்டியில் உள்ள நிறைய சபைகளுக்கு அது தெரியும். அதனால நாங்க அவங்கள குறை சொல்ல நாங்க வரையில. இது அவங்களுக்கும் தேவனுக்கும் உரிய. இது நாங்க எங்களை அறிந்து எங்களை நிதானித்து அறியாத இன்னைக்கு வருகிற ஜனங்கள் இதுக்குள்ள பிரவேசிக்கணும், அந்த கொள்கைக்குள்ளாக வரணும் என்றதுக்குள்ள நாங்க பேசுறோம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பார்க்கல, இன்னைக்கு மெசேஜ்லயே பார்க்கல. அவங்க என்ன செய்யறாங்க, அந்த தூண்டில் நிறைய பேருக்கு இடரல் வந்தோன்னு ஊழியக்காரர் என்ன செய்யறாங்க, டக்குன்னு அடுத்த கிழமை நீங்க மெசேஜ் எடுக்கிறீங்களான்னு அவங்க அதுல விழுந்துடுறாங்க. அப்ப அடுத்த ஆளுக்கு அது புரியுது இல்ல. ஒரு மேய்ப்பன் அங்க இருக்கும்போது நான் ஒரு காரியத்தை செய்யலாம், அவர் வெளியில போக்குல அவர் செய்யலாம், புரியுதா? அப்ப அந்த காரியம் அவங்களுக்கு என்ன செய்யலாது, புரியாத ஒரு புதிரா இருக்கு. நாங்க இன்னைக்கு பார்க்கக்கூடாத நாங்க அறிஞ்சு கொள்ளும். ரைட். மேலாக இருந்து விட முடியாது, அதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. இப்ப இதை என்ன செய்யட்டாம தீக்க சொல்றேன், இத நீங்க ஞாபகத்துல என்ன செய்யணும், இதுல நீங்க வைத்து கொள்ளணும். ஏனென்றா இதுதான் தேவனுடைய. அப்படி ஒருவன் செய்யறான்டா யாரும் தவறி போவேன், யாரும் எண்ணம் தவறி போகுது. இப்ப தேவன் கெஸ் பண்ணினதே தவறி போ, புரியுதா? அப்படி தவறி போக முடியுமா? எல்லாத்தையும் அறிந்த தேவன் அது தவறி போக முடியுமான்னு நீங்க சொல்லுங்கப்பா. போகவே முடியும். ஏன்னா தேவன் ஒரு உயர்வான ஒரு காரியத்தை ஒரு மேய்ப்பனு கொடுக்கக்குள்ள அவ அடுத்தவன் அவரை விட மேலான போறாண்ட. இப்ப யார தெரிந்து கொள்ளுதல் தவறா போகுது, தேவனுடைய. புரியுதா உங்களுக்கு? அப்ப தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் எப்பயும் தவறி போயிலுமா? அது எப்பயுமே காலத்திலும் என்ன செய்யாது, தவறி போ. ஆனா இது மற்ற சாராருக்கு பொருந்தும். யாருக்கு? ஒரு குறைவான ஒரு வெளிப்பாடு இல்லாத மேய்ப்பலுக்கு அது பொருந்தும். அதை நாங்க பார்த்தோம். நாங்க யார், சாமுவேல், ஏலியோட அவனுக்கு குருடாக்கப்பட்டு தேவன் இடப்படையில். ஆனா குட்டி சாமுவேலோட அவர் என்ன செய்யறு, பேசுரு. ஏன்னா தேவன் சத்தத்தை அவன் கேட்கிறான். ஏன்னா அப்ப அவன் அது பிசாசுன்னு நினைச்சான். கடைசியா அவன் ஏலி என்ன சொல்றான், இது கர்த்தர் பேசுற சத்தம். இனி ஒரு கண்டா நீ சொல்லு, ஆண்டவரே பேசும் அடியேன் இருக்கிறேன் என்று சொல்லு. அவன் என்ன செய்யறான், அதை சொல்லி கொடுக்கிறான். ரைட். ரைட். மறைவான ஞாபகத்தில் கொள்ளுங்க, உங்களை போஷிப்பதற்காக தேவன் ஏற்படுத்தியுள்ள மேய்ப்பன் அவன் மேய்ப்பனாக, அதாவது பாஸ்டராக இருப்பான் எனில் ஆடுகளை போஷிப்பதற்காக உள்ள மறைவான மன்னா எங்கிருந்து என்பதை அவன் அறிந்திருக்க வேண்டும். அது அப்படித்தானே? சற்று சிறப்பானது அது. இதை ஒரு நிமிடம் கவனித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் ஆகிய மறைவான மன்னா இப்பொழுது வெண்குறிக்கல்லை அவன் பெற்று கொள்வான். இந்த தூதனுக்கு ஒரு வெண்குறிக்கல்லை பெறுவான். அது ஒரு பாறை அல்லவா? அது உண்மை, அது வெண்மை, சுத்தத்தை அது குறிக்கிறது. ஆமே. அப்ப பாருங்க, அந்த மறைவான மன்னா அங்க ஏன் அது கொடுக்கப்படுகிறதுன்னா, ஒரே தேவன் ஒரே கொள்கைக்குள்ளாக அந்த சபையானது என்ன செய்யப்படணும், நடத்தப்படும். அப்பதான் அது என்ன செய்யும்னா, அந்த ஜனம் அறிஞ்சு கொள்ளும் கர்த்தர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவருக்கு அவர் பலனளிக்கிறார் என்ற நிச்சயத்தோடு என்ன செய்வாங்க, அவங்க வருவாங்க. ஆனா அந்த ரெண்டு காரியம் வரும்போது அது ரெண்டு நினைவு குந்தி அதான் எலியா சொல்ல, நீங்க ரெண்டு நினைவாக குந்தி நடப்பான். அப்ப ஜனத்துக்கு வரும், இங்க இருக்குமா அங்க இருக்குமா, ஏன்னா அல்லது அங்க இருக்குமா அது அங்க வரம் இருக்குமா, அல்லது வேறொரு இடத்துல வரம் இருக்குமான்னு பார்க்கக்குள்ள அது என்ன செய்யாது, கிடைக்கும். இந்த மறைவான மன்னாவும் அந்த மறைவான காரியம் எங்கிருந்து ஜனத்துக்கு கிடைக்கப்படும், தேவன் அந்த தெரிந்து கொள்ளும் ஒரு ஸ்தானத்துலதான் அது கிடைக்கும். அப்ப அது கிடைக்கலண்டா, அதுக்கு அவங்க அதை கண்டுபிடிக்காம வேறொரு இடத்துல அதை தேடுறாங்கண்டா, அது எங்க தவறா இருக்கிறது. ஒன்று அங்க சரியா இருக்கணும், அல்லது அவங்க தேடுற இடம் சரியா இருக்கு. அது மனிதனுக்கு உரிமை. ஏன்னா நீ எங்கேயாவது ஒரு இடத்துலதான் நீ என்ன செய்யணும், அதை பெற்றுக்கொள்ளும். அதாலதான் உண்மையான எந்த போதவனும் அதுல கோவிக்க மாட்டேன். ஏன்னாண்டா அது அவன் தேவன் அந்த இருதயத்தை ஏற்படுத்தின ஒன்றா இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்ப அவன் அதுல என்ன செய்யலாது, கோவிக்கவே முடியாது. ரைட். எதோட பாக்குறேன்னு தெரியும்.
ரைட், பாருங்க, இங்கு பல கேள்விகள் நல்லது. மணவாட்டி இதை செய்வாளா, இது நடக்குமா, சபை என்ன செய்யும் என்பதன் பேரில் உள்ள அந்த கேள்விகள். பாருங்க, அவர்களை நீங்கள் பிரிக்க முடியாது. மணவாட்டி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள், சபை உபத்திர காலத்தின் வழியாக செல்கிறது, அவளை குறித்து விருப்பமுள்ளவன் வரக்கடவன் என்று கூறப்பட்டுள்ளது. மணவாட்டி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட 5 விதமான உத்தியோகங்கள் உண்டு. தேவன் சபையில் அங்கே வருது. இப்ப பாருங்க, மணவாட்டி தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட மணவாட்டிக்கு தேவன் என்னத்தை வைக்கிறார்? புரியுதா உங்களுக்கு? அந்த 5 விதமான ஊழியத்தை தான் நீங்க தீர்க்கதரிசியோட மெசேஜ்ல அதிகமா பார்க்கல. இப்ப நான் அடுத்த கட்டிங்கில பார்க்கறதும் இதுதான். ஏனென்றா தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட மணவாட்டிக்கு தேவன் டைரக்டா போதிப்பதல்ல. தேவன் எப்படி அவளை பூரணப்படுத்துறா, இந்த 5 விதமான ஊழியம் தான் அவளை என்ன செய்ததுண்டா பூரணப்படுத்து. ஆனா யாரால தேவன் தெரிந்து கொண்ட மணவாட்டிக்கு தேவன் என்ன செய்யறாருண்டா இந்த 5 விதமானதை வைக்கிறார். பாரு, மணவாட்டி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள், சபை உத்தர காலத்துல செல்லப்படும். பாருங்க, மணவாட்டி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட 5 விதமான உத்தியோகங்கள் உண்டு. தேவன் சபையில் அப்போஸ்தலர்கள், சுவிசேஷர், மேய்ப்பர்கள் அப்படியாக கீழே வரும். தேவன் அதை செய்தார். மனிதன் மகன் அப்ப பாருங்க ஏற்படுத்தி கொள்கிறார். ஆனால் பாருங்கள், சபை சீர்பொருந்தும் பொருட்டு தேவன் சபையில் இவர்களை என்ன செய்யறாரா ஏற்படுத்துறார். அப்ப புரியுதா உங்களுக்கு? ஒரு காரியமானது எப்படி ஒரு காரியத்துக்குள்ளாக அது பொருந்தி வருகிறத நாங்க பார்க்கிறோம். ஏனென்றா தேவனுடைய வார்த்தையின்படி ஜனம் நடக்கும் போதுதான் ஒரு காரியத்துக்குள்ளாக அவங்க கீழ்படி. அதான் தீர்க்கதரிசி, அதற்காக நான் சபையை ஒரு மனிதனுக்குள்ள கட்டுப்பட வேண்டும் என்ற ஒரு கொள்கையில நான் பிரசங்கிக்கல என்று தீர்க்கதரிசி என்ன செய்யறார்? சபையின் ஒழுங்குல அதை பிரசங்கி. ஏனென்றா எப்பயுமே தேவனுடைய வார்த்தை தான் ஒரு ஜனத்தை என்ன செய்யப்படும் ஒழுங்குபடுத்த முடியும். ஏன்னா தேவன் எப்பயுமே ஒரு வழியை வைத்திருக்கு. அந்த ஒரு வழியில நாங்க போகும்போதுதான் அதனுடைய ஆசீர்வாதத்தை நாங்க என்ன செய்யலாம் பெற்றுக்கொள்ளலாம். இல்லாட்டி வேறொரு காரியமே வர முடியாது. அப்ப பாருங்க, தேவனுடைய ஒரு காரியம் அதிலே தான் இடைபெற. இப்ப நீங்க 1 தீமோத்தேயு 3:10 எடுங்க. மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும், குற்றம் சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம். இல்ல, 2 தீமோத்தேயு 3:10. நீயோ என் போதகத்தையும் நடத்தையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் காணும். பாருங்க, நீயோ இப்ப பாருங்க, அவன் பாருங்க, நீயோ என்னையாம் செய்யட்டாம் என் போதகத்தை. இப்ப பாருங்க என்ன செய்யறான்டா பவுல் அந்த சபைக்கு என்ன செய்யறான்? தீமோத்தேயுக்கு சொல்லக்குள்ள நீயோ யார போதகத்தை பார்க்கணும்? பாருங்க, நீயோ என் போதகத்தையும் நடக்கையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தை அன்பையும் பொறுமையும். அப்ப பாருங்க, தீமோத்தேயு கவனிக்க வேண்டியது யார அன்பை, யார நீடிய பொறுமை, யார பொறுமையை அவன் கவனிக்கணும்? பவுல்றதான் பார்க்க. புரியுதா? அதான் தீர்க்கதரிசி சொல்றேன், அவன் கவனிக்க வேண்டிய அதான் ஒரு சபையானது யாருக்குள்ளான காரியம் பொதுவானது இல்லை. கிறிஸ்துக்குள்ளாக ஒருவன் நீடிய பொறுமையாக ஒரு வாக்கு தத்தத்துக்கு காத்திருக்கிறானா அதை பார்க்கும். ஏன்னா ஒரு கிறிஸ்துக்குள்ளான ஒரு அன்பு அவன் கொடுக்கிறானா அதை என்ன செய்யணும் சபையானது? ஏன்னா அதான் தீர்க்கதரிசி ஒன்றை சொல்லுவார் அடிக்கடி. என்ன சொல்லுவார்? ஊழியக்காரர ஆவிதான் என்ன செய்யுமா? ஊழியக்காரல போல ஜனம் இருக்கு. ஏண்டா அந்த ஊழியக்காரனை போலதான் ஜனம் என்ன செய்யணும்? அந்த வார்த்தையை அவரை போல மாறுறதாண்ட அர்த்தம் இல்ல, அவர் கிறிஸ்துக்குள்ளால போதிக்கிற அந்த வார்த்தையை அவங்க கை கொள்ளும். அது கிரியைக்குள்ள வரும்போதுதான் சபையானது ஒரு ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியும்? பெற முடியும். அதை தான் தீர்க்கதரிசி கொண்டோம். புரியுதா உங்களுக்கு? அப்ப சபையானது என்ன செய்யுதுன்னா வருது செய்தியை கேட்குது, அது அப்படியே போது வேற போட்டு பாக்குறாங்க, ஒரு காரியத்தை பாக்குறாங்க. அப்ப அது செய்யப்படுது இல்லை. ஏன்னாண்டா அந்த ரெஸ்பெக்ட், அந்த மரியாதை அந்த ஒழுங்குல இருந்து அவங்களுக்கு வராதபடினால அது என்ன செய்யப்படாது? கிரியைக்கு வராது. புரியுதா உங்களுக்கு? அதை தான் ஒன்றை நான்
ஒரு ஒரு காரியத்தை நிலைநாட்ட போதிச்சிட்டு இருக்கிறேன். ஆகா எல்லாருக்கும் புரியுமோ தெரியல. ஆனா தேவன் ஏற்ற நேரத்துல அதை புரிய வைப்பார். அல்லது நீங்க தேவனுடைய ஆவியினால் அதை வாசிச்சு பார்க்கும்போது நீங்க என்ன செய்வீங்க, அதை புரிஞ்சு கொள்வீங்க. ரைட். அப்ப பாருங்க, நீயோ என் போதகத்தை நடக்கையும் நோக்கத்தையும் விசுவாசத்தை நீடிய சார்ந்தது அன்பையும், அதுக்கு பிறகு அந்த இடங்களை சொல்றான் பாருங்க. அதுக்கு பிறகு சொல்லிட்டு பாருங்க, அன்றையும் இயேசு கிறிஸ்துக்குள் தேவ பக்தியாய் நடக்கிற யாவரும் என்ன செய்வார்களாம், துன்பப்படுவார்கள் என்று அவன் சொல்லி அந்த கடைசியில் அவன் சொல்றான், வேத வாக்கியங்கள் எல்லாமே தேவனுடைய ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிற என்று அவன் சொல்லி முடிக்கிறத பாக்குற பாருங்க. இப்ப நம்ம கட்டிங்க போ. ரைட். அடுத்த தீர்க்க பாருங்க, உங்களால் மனிதனுக்கு மரியாதை செலுத்த முடியாவிட்டால் அவர் தேவனில் கொண்டுள்ள அவருடைய உத்தியோகத்துக்காவது அவருக்கு மரியாதை கொடுங்க. அப்ப என்னையா சொல்றேன், இங்க ஒரு மனிதனுக்கு ஒரு மரியாதை கொடுக்க உங்களுக்கு தெரியாட்டி ஒரு என்ன செய்யட்டும், அவர் தேவனில் கொண்டுள்ள அவருடைய உத்தியோகத்துக்காவது என்ன செய்யுங்க, மரியாதை செலுத்துங்க. அது முற்றிலும் உண்மை. அவருக்கு மரியாதை கொடுங்க. போதர் வந்தால் அவரை மதியுங்க. சபையார் போதரை குறை கூறி ஏளனம் செய்து பேசுவதை நான் கண்டிருக்கிறேன். அந்த போதர் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த சபையை நான் கூறவில்லை. திகர்ச்சி என்ன சொல்றேன்டா, தன்னுடைய பிரணாம் கூடாரத்தை சொல்லேன். அவர் சொல்றேன், ஏன்னா நீங்க அப்படி செய்யல, ஆனா அப்படி சபையார் பேசுறத நான் குறை கூறி காரியங்களை செய்து மரியாதை செலுத்தாம இருக்கிறத நான் கண்டிருக்கிறேன் என்று சொல்றேன். ரைட். நான் கண்ட மற்ற சபைகளை கூறுகிறேன். நீங்கள் உங்கள் போதகரை நேசிக்க வேண்டும். அவரும் ஒரு மனிதரே, ஆனால் தேவன் அவரை போதராக்கி இருக்கிறார். ஆனா அவர் ஒரு மனிதர் தான், ஆனா தேவன் என்ன செஞ்சிருக்கிறார், அவரை போதகராக்கி. இப்ப இதுலதான் ஒரு பிரச்சனை புரியுங்க. அதுதான் அன்றைக்கு தாவீதுக்கு நடந்த பாருங்க. அவனுடைய யுத்த காரியங்களை எல்லாம் ஈசாக்கிட பிள்ளைகள் எல்லாமே கற்றிருக்கிறாங்க. ஆனா இவன் வெறுமேலோட ஆட மேய்ச்சிட்டு இருந்தவனுக்கு என்ன செய்யறான், தீக்கரிசி எழும்பி அபிஷேகிக்க வேண்டிய நிலை வருது. ஏன்னா தீக்க சொல்றேன், அது தேவன் அபிஷேகம் பண்ண சொன்னபடினால, அபிஷேகிச்சபடினால இவர் எக்ஸ்பர்ட் கொடுக்கும். புரியுதா அவங்களுக்கு பாருங்க. ஆனா அவன் வாரவன் சரியான சின்ன பொடி. ஆனா என்ன செய்யறேன்னா தான் தீக்க சொல்றேன், தேவன் அவனை அபிஷேகிச்சபடினால அவர் என்ன செய்ய வேண்டும், மரியாதை. அதான் ஆடுகளை மேய்த்தவன் அவர் என்னதான் இருக்கிற அரசன். இது தேவனுடைய வேலையா இருக்கு. ரைட். ஆனால் தேவன் அவரை போதகராக என்பதை நீங்கள் உணர வேண்டும். என்ன செய்யணுமா, உணர வேண்டும். பரிசுத்த ஆவியான அவரை கண்காணியாக நியமித்திருக்கிறார். இப்ப பாருங்க, முன்னுக்கு பார்த்தோம் பரிசுத்த ஆவியானவரே சபைக்கு கண்காணியா இருக்கு. அப்ப இங்க வரக்குள்ள எப்படி வருது, தேவனே யார வச்சிருக்கிற, ஒரு போதகரை எப்படி வச்சிருக்கிறா, கண்காணியா வச்சு. இப்ப ஏன்னா ஜனங்கள் தங்களுடைய அறிவின் மேன்மையினால பாக்குறபடினால இதை டிஃப்ரெண்ட் ஆக்கிடுவான். ஆனா பரிசுத்த ஆவியை பெற்ற மனிதன் தான் ஒரு காரியத்தை சரியான விதத்தில் அவன் என்ன செய்வான், பொருள்படுத்தி அவன் அறிந்து கொள்வான். ரைட். அப்படியானால் அதற்கேற்ற மரியாதை நீங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டும். அப்படியானால் அதற்கேற்ற மரியாதை நீங்க என்ன செய்யணுமா, அவருக்கு கொடுத்தாக வேண்டும். போதர் என்ன செய்த போதிலும் அவர் தேவனுடைய ஊழியக்காரர் என்னும் முறையில் உங்கள் இருதயத்தில் அவருக்கு மதிப்பு கொடுத்தால் அதற்காக தேவன் உங்களை மதிப்பார். அப்ப நீங்க அதுக்காக மதிப்பு கொடுத்தா தேவன் என்ன செய்வார், உங்களை மதிப்பார். ரைட். அப்பதான் நாங்க முன்னுக்கு நாங்க அதை 2 வாரம் வாசிச்சோம். என்னன்னா, தேவனுக்கு உங்களாலும் ஊழியம் செய்ய முடியும். ஆனா அது எப்படியா, அவர் அனுப்பும் மனிதரை நீங்க விசுவாசிக்கும் போது, நீர் அவருக்கு கீழ்ப்படியும் போது தேவனால உங்களுக்கு ஊழியம் செய்ய முடியும் என்று பார். அப்ப அதான் அநேகர் அதை நாங்க வாசிச்ச ஜெபிப்பாங்க, ஆனா கேட்கப்படாது. ஏண்டா, அவங்க அனுப்பின மனிதனை ஏற்றுக்கொள்ளாதபடினால அவங்களால என்ன செய்யலாதா, தேவனுக்கு ஊழியம் செய்ய. ஏன்னா நான் ஊழியம் பண்ணக்குள்ள நான் அன்றைக்கு பிரிச்சு காட்டினா எல்லாருக்கும் ஊழியம் இருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் சுவிசேஷம் எல்லார் மீது விழுந்த கடமையா. சுவிசேஷம் மகத்தான, அதான் நாங்க இப்ப பார்த்தனாங்க, சுவிசேஷம் ஒரு மகத்தான ஒன்று. அது எல்லாம் சிறு புள்ளையோ பெரியோரோ யாருக்கும் இருக்கு, விளங்குதான்.
அதுல மெசேஜ், அதாவது பலிபிடத்திலிருந்து போதிக்கிற மட்டும்தான் உண்டாயிருக்கு. ஆனா சபையானது எல்லா இடமும் எல்லாருக்கும் அது போதிக்கிறது. அப்படி என்று வரக்குள்ள ஒரு கணவன் சத்தியத்தை அறியாதவரா இருந்தா மனைவி கூட என்ன செய்யலாம்? போதிக்கலாம். அதே போல மனைவி அறியாதவரா இருந்தா கணவன் போதிக்கலாம். 2 பேரும் அறியாட்டி பிள்ளை போதிக்கலாம். விளங்கு? ஏனென்றா அவங்கள தேவன் ஒரு சுவிசேஷராக வச்சு, சுவிசேஷம் என்ற செய்திய கொண்டு போறவங்களாக தேவன் அங்க வைத்திருக்கிறார். ரைட், பாருங்க, நீங்கள் அதற்காக தேவன் உங்களை என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுறான் இயேசு கூறினார். என்னை ஏற்றுக்கொள்ளாதவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ள மாட்டான். பாருங்கள், தேவன் அவருடைய பிதா என்று அவர் கூறிக்கொண்டார்கள், அவரும் உங்கள் பிசாசு என்றார். அதே போலதான் இன்னைக்கு மெசேஜை ஹார்டா பிரசங்கிச்சா அப்படியானாக்களை பிசாசு என்று தான் சொல்லலாம். ஏன்னா வேதம் பரிசேரை பார்த்து என்ன செய்த? உங்கள் தேவனாகிய பிசாசினால் உண்டானவர். அவருடைய தேவன் யாரு? பிசாசா இருந்த. ஏன்னா ஆதியில அந்த லூசிபருடைய காரியத்துக்குள்ளாக என்ன செய்தாங்க? அவங்க அந்த பிதாவாலதான் அவங்க கற்பந்தரிச்சாங்க. விளங்குது? அதாலதான் அவர் பார்த்து உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் என்று அவங்க என்ன செய்தாங்க? தட்டின. அதை தீக்க சொல்லி பிரபஞ்சத்தின் தேவன் என்று. அப்ப பிசாசு அவர் என்ன சொல்லி, இந்த பிரபஞ்சத்தின் தேவன் யாரா இருக்கிறான்? பிசாசா இருக்கு. ஆனா வானத்துக்கும் பூமிக்கும் தேவன் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசுக்கான. அந்த பூமிக்கு பிரபஞ்சத்துக்கு தேவன் பிசாசா இருக்கு. புரியுதா? அதுல தேவன் என்றக்குள்ள நீங்க கன்ஃபியூஸ் ஆகிறீங்க. அப்ப அதனால அதான் உங்களுக்கு நான் அதை சொல்லி காண்பிச்சேன். ரைட், பாருங்க, பிசாசு. எனவே நீங்கள் அதற்கு மரியாதை கொடுத்து அதை விசுவாசித்து அவர் இருக்கிறார் என்றதை விசுவாசிக்க வேண்டும் என்று தீக்கர் சொல்ற. அப்ப பாருங்க, அப்ப அந்த ஒரு காரியம், ஏன்னா கிறிஸ்துக்குள்ளான உங்கள் வாழ்க்கையின் தற்போதைய கட்டம். அப்போ ஒரு சபையானது எந்த நிலையில கிறிஸ்துக்குள்ளாக ஓடுது? ஏன்னா புதிய ஏற்பாடின் ஒவ்வொன்றும் கிறிஸ்துவை பற்றி தான் அது உபதேசமாயிருந்து. அது என்ன? ஒருவர் அது பின்பற்றி ஒருவர் கடந்து போனதா இருந்து. அதே போலதான் ஒரு சபையானது போதண்டா அந்த சபையினுடைய போதத்தை அது கை கொள்ளணும். ஒரு ஊழியக்காரனை முன்மாதிரியா வைக்கணும். எல்லாத்துக்கும் அவரை முன்னுக்கு வைச்சாதான் அந்த சபையானது என்ன செய்யலும்? முன்னுக்கு போ. இல்லாட்டி அதனால எதையுமே பெற்றுக்கொள்ள தேவன் நன்மையை வச்சிருக்கிற சபைக்கு. ஆனா சபையிலிருக்கு வர்ற ஒவ்வொரு நன்மையும் ஒவ்வொரு மனிதனால புசிக்கலாம். அப்ப புசிக்கணும்டா அது ஒழுங்கு அதை என்ன செய்யணும்? ஏற்றுக்கொண்டாக வேண்டும். ஆமென். ரைட், பாருங்க, இத சொல்லி நாங்க முடிப்போம். பாருங்க, காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷரும் விழுந்த கடமை. காரியத்தின் கடைத்தொகை என்னையா? தேவனுக்கு. இப்ப பார்க்க போறோம் எப்படி தேவனுக்கு நாங்க பயப்பட போறோம். ஏன்னா எல்லாரும், நான் அடிக்கடி சொல்றது, எல்லாரும் தேவனுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா எல்லாரும் தேவன்ட கேட்பாங்க. எல்லாரும் தேவன் நல்லவர் என்று சொல்லலாம். ஆனா தேவனுடைய மனிதர்கள் நல்லவர் என்றதான் எல்லாராலும் என்ன செய்யலாது? சொல்லலாம். ஆனா தேவன் நல்லவர் என்ற எப்படி சொல்லலாம்டா, தேவன் அனுப்பின மனிதனை நீங்க நல்லவனா ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நீங்க தேவன் நல்லவர் என்றலாம். ஆமே. ஏனென்றா தேவன் டைரக்டா எந்த நன்மை உங்களுக்கு செய்ய மாட்டேன். ஆமே. அப்ப தேவன் நன்மை செய்யணும்னா அங்க ஒரு மனிதன் வந்தே ஆகும். ஆமே. அந்த ஒரு மனிதன் வரும்போதுதான் அந்த நன்மை உண்டாகும். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கையும், எல்லா மனுஷர் மீண்டும் கடமை இதுவே. காரியத்தின் கடைத்தொகையை தேவனுக்கு பயந்துரு என்பதை. உங்களுக்கு பயம் இல்லாமல் மரியாதை இருக்க முடியாது. என்னையா? உங்களுக்கு பயம் இல்லாம என்ன இருக்கலாதான்? மரியாதை. அப்ப ஒரு மரியாதை இருக்குதுன்றா அதுக்கு முன்னால என்ன இருக்கணும்? பயம் இருக்கணும். கவனமா பாருங்க, நல்ல சூப்பரா தீர்க்கதரிசி பேசுற பாருங்க. உங்களுக்கு தேவன் மேல் பயம் இருக்க வேண்டும். சாலமோனிலும் கூட நீதிமொழியில் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரங்குண்டார். அவரை கண்டு பயப்படுகிறீர்கள் என்று அர்த்தம் அல்ல, அவருக்கு மரியாதையும் பயபக்தியும் அளிக்கிறீர்கள் என்பதே அதனுடைய அர்த்தம். நீங்கள் தேவனுக்கு மரியாதை செலுத்தும் போது அவருக்கு பயப்படுகிறீர்கள். அவருக்கு எந்த வகையிலாவது அதிருப்தி உண்டாக்கி விடுவீர்களோ என்று நீங்கள் பயப்படுகிறீர்கள். நீங்கள் அப்படி செய்ய விரும்புவதில்லை. அதாவது நாங்க ஏதாவது ஒரு விதயத்துல தேவனுக்கு நம்ம அபகீர்த்தி செய்திருவோம் என்று நாங்க பயப்படுறோம். ஏனென்றா அவர் மீது நாங்க மரியாதை இருக்கிறபடி. அப்ப பயப்படுறவனுக்கு தான் மரியாதை இருக்கு. அப்ப பாருங்க, நான் என் தாய்க்கு
பயப்படுகிறேன், பயப்படுகிறேன், என் மனைவிக்கு பயப்படுகிறேன், என் சபைக்கு பயப்படுகிறேன், நான் தேவனுடைய ஊழியக்காரருக்கு பயப்படுகிறேன், அவருடைய வழியில் எங்காவது இடர்களை போட்டு விடணும் என்று நான் ஜனங்களுக்கு பயப்படுகிறேன், நான் ஏதாயிலும் தவறு செய்து அதன் காரணமாக நான் கிறிஸ்தவன் அல்ல என்று நினைத்து விடுவார்களோ என்று நான் நகரத்தில் உள்ள ஜனங்களுக்கு பயப்படுகிறேன். அப்ப பாருங்க, தீர்க்கதரிசி பயப்படுறேன், தாய்க்கு பயப்படுறேன், மனைவிக்கு பயப்படுறேன், உறவுகளுக்கு பயப்படுறேன், பிள்ளைகளுக்கு. ஜனங்கள் ஒருவேளை நான் கிறிஸ்தவன் இல்லை என என்று சொல்லி விடுவார்களோ என்று அவர் பயப்படுறார் என்றால் ஜனங்களுக்கு முன்னால நான் மரியாதையா நடக்கணும். புரியுதா? பயம் எங்க வருது? அவர்ல மரியாதை இருக்கிறபடி. அப்ப மரியாதை இருக்கணும்டா முதல் பயம் இருக்கும். விளங்குதா? அப்ப அந்த பயம் ஒரு காரியம் இருக்குண்டாதான் உங்களுக்கு மரியாதை ஆட்டோமேட்டிக்கா நீங்க பயந்தாலே அது மரியாதைக்கு சமன். இப்ப அவர் அது பார்த்தாண்டா உங்களுக்கு பயமும் இல்லை, என்னவும் இல்லை, மரியாதை. ஏண்டா பயப்படணும்? ஏன்? தேவண்ட வார்த்தை. இப்ப தேவண்ட வார்த்தை நீ போய் பேசக்கூடாண்டா. அப்ப நாம ஒரு ஊழியக்காரனுக்கு சொல்லிட்டோமே என்று ஒரு பயம் ஏன் வருதுண்டா? என்னதுக்கு வருது? அது தேவண்ட வார்த்தை. இப்ப இங்கதான் ஜனங்கள் தவறுவாங்க. ஏன் நாங்க மனுஷனுக்கு பயப்படுவோம்? நீங்க ஏன் மனுஷனுக்கு பயப்படுறீங்கன்னா தேவண்ட வார்த்தை நீங்க ஒரு மனிதனுக்கு விரோதமா சொல்லும் போது அது தேவண்ட வார்த்தையா இருப்பதுனா அப்ப அங்க அதுதான் அந்த மனிதனுக்கு தேவனுக்கும் உள்ள ஒரு கனெக்ட். ரைட், பாருங்க, அதன் காரணமாக நான் கிறிஸ்தவன் அல்ல என்று நினைத்து விடுவார்களோ என்று நகரத்தில் உள்ள ஜனங்களுக்கு பயப்படுறேன். மற்ற ஊராருக்கு தீர்க்கதரிசி பயப்படுறேன்டா, அட இவனெல்லாம் ஒரு கிறிஸ்தவனான்னு சொல்லி விடுவார். அப்ப அது யாருக்கு அபகீர்த்தி ஏற்படும்? தேவனுக்கு. புரியுதா உங்களுக்கு? ரைட், பாருங்கள், உங்களுக்கு மரியாதை இருக்கு முன்னே பயம் இருக்க வேண்டும். தேவன் அதை அதிகாரத்துடன் கேட்கிறார். அப்ப தீர்க்கதரிசி அதை அதிகாரத்துடன், அது அவர் என்ன செய்யறார்? அதிகாரத்தோட கேட்கிற, நீ எனக்கு செலுத்திதான் ஆகணும் என்றது அவர் என்ன செய்யறாராம்? எதிர்பார்க்கிறார். அவர் மரியாதையை அதிகாரத்துடன் கேட்கிறார். அவர் அப்படி செய்கிறார். அவர் அதிகாரத்துடன் கேட்கிறார். பயம் மரியாதையை அளிக்கிறது என்று நாம் அறிவோம். பயம் என்னையா? மரியாதையை அளிக்கிறது. ஒரு மனிதன் உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். அவன் ஒரு விவசாயி அல்லது கடையில் வேலை செய்பவன். யாருமே அவன் மேல் கவனம் செலுத்துவதில்லை. ஆனால் அவனுக்கு காவற்படையில் வேலை கிடைத்தது. அவன் ஒரு போலீஸ்காரனாக தன் சீருடையில் உத்தியோக சின்னத்தை அணிந்து தெருவில் வந்தால் அதற்கு முந்தின நாள் வரைக்கும் அவனுடன் பேசாதவன் கூட ஹலோ ஜான் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்பார்கள். பாருங்கள், ஏன் அது ஒரு விதமான ஆச்சரியம், பயம், மரியாதை. அவன் ஒரு கால் நகராண்மை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்புண்டு. ஜனாதிபதி கெனடி ஜனாதிபதியை வகிக்காவிட்டால் இன்று அவர் என்னவாயிருப்பார்? அவர் முன்னை போன்று இப்பொழுது ஒரு சாதாரண மனிதனாக இருந்திருந்தால் என்னவாயிருக்கும்? அவர் இங்குள்ள கோல்கோட் நிறுவனத்தில் வாரம் ஒன்றுக்கு $40 ஊதியத்துக்கு வேலை செய்திருக்கிற ஒரு தொழிலாளி அல்லவா? அந்நிலையில் அவர் நகரத்துக்கு வந்திருந்தால் யாருமே அவர் பேரில் கவனம் செலுத்திருக்க மாட்டார்கள், அவருடைய சகாக்களை தவிர. ஆனால் அவர் அமெரிக்காவின் நாடுகளின் ஜனாதிபதி என்பதால் அவருக்கு மரியாதை உகந்ததே. பாருங்க, அப்ப ஏன் அதான் சொல்ல பாருங்க, சாதாரண வேலை செய்தவன் போலீஸ்காரனாயினா கதைக்காவனும் ஹலோ எப்படி இருக்கிறீங்க எனக்கு. அப்ப ஏன்னா அவனோட உத்தியோகம், ஏன்னா அவனோட உத்தியோகத்துக்கு அவங்க என்ன செய்யறாங்க? மரியாதை கொடுக்குறான். அதான் வேதம் என்ன சொல்லுது? ரோமர் நினைக்கிறான், அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறான். பாருங்க, நாங்க அதாலதான் ஒரு ஆபீஸுக்கு போனா கூட நாங்க அந்த ரெஸ்பெக்ட் கடமையை கை கொள்றோம். ஏனண்டா அது தேவன் அவங்களை அதிகாரியா வச்சு, அவன் கொமனானவனா ஒரு கிறிஸ்தவன் என்று நாம செய்யக்கூடாது. நாங்க ஏன் மரியாதை கொடுக்கிறோம்டா அது அவனுடைய உத்தியோகம். அப்ப அதிகாரத்துக்கு எதிர்த்து நித்தா அது யாருக்கு எதிர்த்து நிற்கிறது? தேவனுக்கு. ரைட், அது போன்றுதான் தேவனாயிருப்பதனால் அவருக்கு மரியாதை உகந்ததாகும். அப்ப ஏன் நாங்க தேவனுக்கு மரியாதை செலுத்துறோம்டா அவர் தேவனாயிருக்கிறபடினால நாங்க அவருக்கு நாம் மரியாதை செலுத்த வேண்டும், அவருக்கு நாம் பயப்பட வேண்டும். அவர் மரியாதையை கொண்டு வரும். தேவன் தமது ஊழியக்காரருக்கு மரியாதையை அதிகாரத்துடன் கேட்கிறார். இப்ப தேவனும் என்ன செய்யறா? ஒரு ஊழியக்காரனுக்கு மரியாதை செலுத்தணும் என்ற அதிகாரத்துடன் கேட்கிறார். அவருடைய ஊழியக்காரரை நாம் எவ்வாறு அறிந்து கொள்வோம்? அவர் தமது ஊழியக்காரரை தமது வார்த்தையினாலே உறுதிப்படுத்துகிறார்.
அப்ப தேவனுடைய ஊழியக்காரனை நாம எதனால அறிந்து கொள்றோம்? தேவன் தம்முடைய வார்த்தையினால உறுதிப்படுத்து. ஏன்னா தேவனுடைய வார்த்தையை ஒரு ஊழியக்காரன் பேசி அதன்படி அவன் நிக்கிறான் என்றா அது யாரால உண்டானது? தேவனால். புரியுது? அப்ப அவன் என்னத்தை கொண்டு வர்றான்? சபையை எதன் பேரில கட்ட கொண்டு வர்றான்? ஸ்தாபனத்திலே அல்லது மனிதனுடைய கட்டுப்பாடா அல்லது கோட்பாடா என்றதை நீங்க பார்க்கக்குள்ளதான் நீங்க என்ன செய்யலாம்? மரியாதை செலுத்தலாம். அதான் வேதம் என்ன சொல்லு, ஒருவன் தேவனுடைய வார்த்தையை போதித்து அது நிறைவேறி அது தேவனுடைய வார்த்தையா இருந்தா நீங்க என்ன செய்யணும்? அதுக்கு பயப்படணும். அது இல்லாட்டி நீங்க பயப்பட தேவையில்லைன்னு வேதமே அதை என்ன செய்யுது? எங்களுக்கு சாட்சி கூறுகிறது. ரைட். அவர் இவர்களை தெரிந்து கொண்டு தேவனுடைய ஊழியக்காரர்களாக்கி அவருடைய வார்த்தையை இவர்கள் மூலம் கிரியை செய்யும்படி செய்கிறார். அப்படி எடுத்த பிற்பாடு அவர் என்ன செய்யற? தம்முடைய வார்த்தைய இவர்களுக்குள்ள வச்சு இவர்கள் மூலம் தேவன் என்ன செய்யற? கிரியை செய்ய விரும்புற. அப்ப பாருங்க அந்த ஒழுங்கு. அவர்கள் தமது ஊழியக்காரர் என்பதை நிரூபிக்கிறார். அந்த ஊழியக்காரருக்கு நீங்கள் மரியாதை செலுத்தும் போது நீங்கள் தேவனுக்கு மரியாதை செலுத்துகிறீர்கள். அப்ப பாருங்க, எங்க மரியாதை கொடுக்கக்குள்ள அது எங்க போகுது? அது தேவனுக்கு போகுது. நீங்கள் தேவனுக்கு மரியாதை செலுத்து. எனவே நான் உங்களுக்கு நீங்கள் எனக்கு மரியாதை செலுத்தி நாம் ஒருவருக்கொருவர் மரியாதை செலுத்துவோமானால் நாம் தேவனுக்கு மரியாதை செலுத்துவோம். அப்ப அதே போல நாங்களும் ஒருவருக்கொருவர் மரியாதை செலுத்துவோம்னா நாங்க யாருக்கு மரியாதை செலுத்துறோம்? தேவனுக்கு. மிகவும் சிறியராகிய இவர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கு செய். அப்ப பாருங்க, தீர்க்கதரிசி எந்த வேர்ட்ஸ் எந்த வசனத்தை எங்க கோட் பண்ண? ஏண்டா சிறியவராகி இவர்களுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஏன்னா தேவண்ட வசனம் தான். என்ன? நீங்க திக்கற்றவர்களையும் விதவையிலையும் நீங்க என்ன செய்யுங்க? கணம் பண்ணுங்க. அடுத்தது தருத்திரவனை ஒடுக்கிறவன் தவறை அவனை உண்டாக்குனவரை என்ன செய்யறானாம்? ஒடுக்குறான். அப்ப தருத்திரனை ஒடுக்கிறவன் யார ஒடுக்குறான்? தேவன். அப்ப தேவனுக்கு நிந்தையை கொண்டு வர்றான் என்றும் இருக்கிறாய் பாரு. அதை எனக்கே செய்தேன் இயேசு கூறவில்லையா? இந்த சிறியல் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குறவன் அவனோ அதே நேரத்தில் அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் போடுவதும் அது நலமா இருக்கும் என்று என்ன செய்யறது? தேவனுடைய வார்த்தை. அப்ப பாருங்க, தேவன் சபையில ஒவ்வொரு காரியத்தில் அவர் என்ன செய்யற? கிரியை செய். அப்ப அதனாலதான் நாங்க தேவனுடைய வார்த்தை, ஏனென்றா தேவன் எல்லாருடைய மத்தியிலும் இருந்து ஒவ்வொரு தாளந்து அவர் வச்சிருக்கு. இப்ப இன்னொரு பாயிண்ட நான் வாசிச்சு முடிக்கிறேன் பாருங்க. இசையின் மூலம். ஏன்னா அந்த இன்னைக்கு சபையானது அதை புரிகிறது. அது மதிக்கிறேன். ரைட், மதிக்கிறேன் வாசிச்சுட்டு அதை பாருங்க. ஏன்னா இது நல்ல ஒரு ஆழமானது. ஏன்னா இதோட நான் முடிக்கிறபடினால அதை சொல்றேன் பாருங்க. பாருங்க, இந்த வயதான தீர்க்கதரிசி உண்மையிலே அவருடைய நீதியான குற்றம் சாட்டுகிறதுனால கிளறப்பட்டு அவர்கள் கூக்குடுகிறன. பாருங்க, இந்த தீர்க்கதரிசி அவனை திட்டி தீர்த்த பிறகு நான் யோசபாத்தின் முன்னிலையில் மதிக்கிறேன். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் இல்லை என்றால் நான் உன்னை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன். ஏன்னா யோசபாத்தின் நிமித்தம் அவனை என்ன செய்யறான்? பார்க்கிறான். ஏனென்றால் இந்த யோசபாத் ஒரு நல்ல மனிதனா இருக்கிறபடினால யோசபாத் இல்லாட்டி நான் உன்னை என்ன செஞ்சிருப்பேன்? அழிச்சிருப்பேன். பாருங்க, அந்த யோசபாத்துக்காக தேவன் என்ன செய்யற? ஒரு மனிதனை மதிக்கிறேன். அப்ப பாருங்க, ஒரு மனிதனை தேவன் நேசிப்பதினால அந்த மனிதன் நிமித்தம் மற்றவனை தேவன் என்ன செய்யறா? மதிக்கிறேன். அப்ப பாருங்க எவ்வளவு ஆழமான ஒரு காரியம் பாருங்க. அதுக்கு சொல்றேன், ஏறெடுத்து கூட நான் பார்க்க மாட்டேன் என்று சொன்னேன். அப்ப பாருங்க, அப்படி இல்லாட்டி நான் ஏறெடுத்து கூட நான் பார்த்திருக்க மாட்டேன் என்று அப்படிதான் தேவன் இன்றிரவு சொல்வார் என்று நான் நினைக்கிறேன். மக்களாகி நீங்கள் இந்த பலவிதமான ஸ்தாபனங்களில் கட்டுண்டவர்களாக ஒருவருக்கொருவர் சண்டை கொண்டு இருக்கிறீர்கள். அவரை நேசிக்கிற மக்களுக்காக தேவன் மரியாதை கொடுக்கவில்லை என்றால்
அங்கே ஒருபோதும் ஒரு ஓரல் ராபர்ட்ஸ் அல்லது யாராவது முழுவதும் அனுப்பப்பட்டிருக்க மாட்டார். ஒருபோதும் அடையாளங்களோ அற்புதங்களோ இருந்திருக்க மாட்டாது. நாம் எல்லாரும் குற்றவாளிகளா இருக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தமாக இந்த காரியத்தை தேவன் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்க. பாருங்க, ஒருவனுக்காக ஒருவனை தேவன் என்ன செய்யறு? மதிக்கு. அப்ப பாருங்க எப்படிப்பட்ட ஒரு காரியமா இருக்கு. ரைட், நம்ம இசையை பார்த்துட்டு நான் முடிக்கிறோம். ரைட், பாருங்க. பாருங்க, அவர்கள் சுரமண்டலக்காரனை கொண்டு வந்து மற்றும் வாசிப்பதை என்னால் காண முடிகிறது. எல்லா காரியமும் கைகூடும் வெறுமனே நம்பிடுவாய். மேலும் மீண்டுமாக ஆவியானது திரும்பி வர தொடங்கினது. ஆவியானது தீர்க்கதரிசியின் மூலம் வருவதற்கு முன் நம்பிடுவாய் நம்பிடுவாய் எல்லா காரியமும் கைகூடும் என்று நான் அங்கே வாசிக்க அங்கே செய்கிறது என்று தீர்க்கதரிசி சொல்ற. இதுக்கு ஏன் அவர் சொல்றேன்னா பாருங்க, உங்க விட்ட நோத்து எங்க விட்டுட்டேன், அடுத்து வரையில தெரியும். அப்ப பாருங்க, ஏன் தீர்க்கதரிசி சொல்றேன்டா, தேவனுடைய காரியம் வந்து சபையானது என்ன செய்யறதுன்னா இசையை அது விரும்புற. ஆனா தீர்க்கதரிசி சொல்ற, ஒரு தீர்க்கதரிசிக்கே தேவனுடைய ஆவியை கொண்டு வரத்தக்கதாக இசை வந்து என்ன செய்தது? ஒரு காரியத்தை நடப்பித்த. ஏனென்றா அந்த வாஞ்சை அந்த ஜனங்களுக்கு இருந்தது. அப்ப அந்த வாஞ்சையோடு அவன் உத்தமமாக அதை வாசிக்கிற வேளையில அது என்ன செய்யுது? ஒரு ஜனத்துக்குள்ளாக ஒரு காரியத்தை அது கொண்டு வருகிறது. ஆனா தீர்க்கதரிசி சொல்ற, சபையானது அதை என்ன செய்யறது இல்லையா? நாங்க இல்ல, கொமனா சொல்றோம், தீர்க்கதரிசி என்ன செய்ய அந்த சபையானது அதை விரும்புறது இல்லை. ஏன்னா இசைய வந்து அவங்க என்ன செய்யறாங்க இல்லையா? விரும்புறாங்க. அதே நேரம் பாடல். ஆனா தேவன் ஒவ்வொரு மூலமும் ஒவ்வொரு கிரியைக்கு கொண்டு வர்றார் என்பதை தீர்க்கதரிசி என்ன செய்யறாரு? அங்க கொண்டு வருது. ஏனென்றா சபையானது அதை ஏற்றுக்கொண்டு அதை உத்தமமாக அதை வாசிக்கும் போது, அதான் சொல்றேன், நம்பிடுவாய் நம்பிடுவாய் கர்த்தர் இங்க இருக்கிறான்னு நம்ம வாசிக்கும் போது அது இங்க இருக்கிற ஊழியக்காரனையோ அல்லது தீர்க்கதரிசியோ அல்லது யாரையோ அதை என்ன செய்யுமா? தேவனுடைய வரத்தை அது கொண்டு வரும். ஆனா அதுக்கு சபையானது என்ன செய்யணுமா? அதன் மேல விசுவாசம் வைக்கும். அதை தான் தீர்க்கதரிசி கொண்டு வரும். ஆனா வேதம் என்ன செய்யுதுன்னா, இன்னைக்கு தெளிவாக போதிக்கப்பட்டாலும் ஜனங்கள் அதை பூரணமாக விசுவாசிக்கிறபடியினால தேவன் வந்து மீண்டும் என்ன செய்யப்பட இயலாம இடப்பட முடியாம இருக்கு. ஆனா நானோ நீங்களோ தேவனுக்கு உண்மையாக நாங்க இருப்போம்டா, தேவன் அனுப்பின ஒரு காரியத்துல நாங்க ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாசிக்கும் போதுதான் அது நிச்சயமாக அது கட்டப்படும். ஆமென். அதை தான் நான் கொண்டு வர விரும்பின 3 வாரமும் அதை தான். பாருங்க, பவுல் என்ன சொல்றான்? தீமைக்கு எழுதவில்லை, ஒவ்வொரு சபைக்கு எழுதும் நீங்க என்ன பின்பற்று. அதே போல தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பியிருக்கு. ஆமென். அந்த தீர்க்கதரிசியை சபையானது பின்பற்றும். சபையானது பின்பற்றணும்னா அங்க ஊழியக்காரன் இவரை பின்பற்றும். அங்க பின்பற்றும் போதுதான் ஜனம் என்ன செய்யும்டா? அந்த ஊழியக்காரனை பின்பற்றும். அப்ப செய்தி வேற, ஊழியக்காரன் வேறண்டா ஜனம் 2ல் 1 என்ன செய்யும்? இருக்கப்பா. அப்ப அதனாலதான் சபையானது ஒரு நிலைக்குள்ளாக. ஏண்டா இன்றைக்கு 2 நினைவுகள் ஜனங்களுக்குள்ளாக வர்ற காரியம் என்னண்டா, செய்தியை குறித்து சரியான போதனைகள், செய்தியை சரியாக புரியாதபடினால அவங்களுக்கு வந்து எல்லாம் இப்ப ஸ்தாபனத்திட்ட போனீங்க, இந்த வெண்டைம்ல மெசேஜ்ல அது
நிறைய பேருக்கு எல்லாரும் ஒரே, ஏன்னா இப்ப இன்னைக்கு பொதுவா ஸ்தாபனங்கள்லயே வந்துட்டு என்ன, எல்லாரும் இயேசுதான் தேவன் என்ற ஒரு நிலைக்குள்ள வந்துட்டாங்க. ஏன்னா இயேசுதான் ஆண்டவர் என்றதான் இன்னைக்கு எல்லாருடைய கோட்பு. ஆனா வார்த்தையின்படி ஒரு காரியம் ஒரு மனிதன் நடக்காவிட்டா அங்க தேவன் வரவே முடியாது. ஆமே. தேவன் ஒவ்வொரு வார்த்தை, ஒரு வார்த்தையில கிரிய செய்யற தேவன் அல்ல, ஒவ்வொரு வார்த்தையிலும் அவர் கிரிய செய்யற தேவனாயிருக்கிறார். ஆமேன். அப்ப சபையானது அங்கே ஒரு தீர்க்கதரிசியை பின்பற்றியே ஆகும். அப்ப பின்பற்றுகிற வேளையில அவருடைய உபதேசம் அங்க வரும். அந்த உபதேசத்தின் கொள்கையானது அந்த நிலைக்குள்ளாக வரும்போதுதான் அது காரியம் என்ன செய்யப்படும், ஆசீர்வதிக்கப்படும். அப்ப ஜனங்களும் அதை புரியணும், எந்த டைம்ல என்னத்தை செய்யணும், எப்படி நாங்க சமூகத்துக்கு வரோம். அப்ப அந்த ஒழுங்குகள் ஜனமும் சொல்லி கொடுத்தும் அறியாட்டி அது அவங்க அந்த நிலைக்குள்ளாக அது வரையும். ஆனா அவங்க அதை என்ன செய்யணும், ஆயத்தப்பட்டு ஒவ்வொருவரும் அந்த நிலையை உணரும் போதுதான் அது ஆசீர்வதிக்கப்படும். ஏண்டா தேவன் ஒவ்வொரு மூலம்தான் அதை கிரிய செய்யும். அவர் ஏதாவது ஒரு வழியில அவருடைய வார்த்தையின்படி அதை நடக்கும் போது தேவன் என்ன செய்வார், கிரிய செய்யறது. அவர் மாறாது. அதுல தீர்க்கதரிசி வடிவா சொல்லி அவர் நேற்று என்றும் மாற, அன்றைக்கு அவர் இசையில் அவர் செய்வார் என்றா இன்றைக்கும் அவர் செய்வார். அப்ப அதுக்கு வருகிறவங்க என்ன செய்யணும், அந்த நிலையில நாம ஒவ்வொருவரும் இசையில தேவன் கிரிய செய்யற. அங்க ஒரு ஆள் வாசிச்சிருந்தா இன்னொரு வேற வாசிச்சிருந்தா தேவன் கிரிய செய்யற. ஏன்னா அந்த உணர்வுக்கு வரணும். அவங்க என்னத்தை அடிக்கிறாங்க, என்ன பாட்டு அடிக்கிறாங்க. வேதம் சொல்லுது, விளங்கா சத்தமிட்டா யார் யுத்தத்துக்கு. இன்னைக்கு அதுதான் நிலையா இருக்கு சபையினுடைய. அப்ப அங்க அடிக்கிற பாட்டு ஜனத்துக்கு தெரியாது. அப்ப ஜனத்துக்கு யுத்தத்துக்கு ஆயப்படும். ஒன்று அவங்க பார்க்கணும், அந்த இல்லாட்டி அந்த சிந்தைக்குள்ளாக போகணும். போனா தேவன் புரிய வைப்பேன். ஆமே. அது நீங்க அறியாத மொழி என்றாலும் தேவன் புரிய வைப்பேன். ஏன்னா அது தேவனாயிருக்கு. அன்னைக்கு பெந்தெகோஸ்தே நாள் வர்ற வேளையில அவங்க அறிஞ்ச பார்த்து எல்லாருக்கும் பேசினாங்க. 100 சொச்ச நாட்டுல இருந்தவங்க வந்தாங்க. அவங்க ஒரு மொழி தான் பேசினாங்க. ஆனா 120 நாள் உள்ளவர்களுக்கும் செய்தி புரிஞ்சிச்சு. ஏனென்றா அவரவருடைய பாஷையில தேவன் வியாக்கியானம் பண்ணி அவரவர்கள் அவங்களோட தங்களுடைய ஜென்ம பாஷையில புரிஞ்சு கொண்டார். அப்ப பாருங்க அது எப்படிப்பட்ட காரியம். அதான் பரிசுத்த ஆவி வரக்குள்ள எல்லாருக்கும் ஒரே பாசம். அப்ப ஒரு நிலைக்குள்ள வரும். அப்ப ஏனென்றா இங்க வாசிக்கப்படுறது அல்லது இங்க சொல்லப்படுறது, பாடப்படுறது அல்லது ஏதாவது ஒன்று நடத்தப்படுறது தேவன்ன்றது ஜனத்துக்கு தெரியுது. ஆனா ஒரு உத்தமமா செய்யும் போது அங்க தேவன் வருவார். அது வழிநடத்தலா இருக்கலாம், பாட்டா இருக்கலாம், அல்லது ஓகன் வாசிப்பா இருக்கலாம், மெசேஜர், எல்லாத்திலையும் தேவன் வருவார். ஆனா சபையான என்ன செய்ய, வழி நடத்தலுக்குள்ள வரமாட்டேன்னு ஒன்று, அல்லது பாட்டு படிக்குள்ள பாட்டுல உள்ள உணர்வு தெரியாது, அல்லது வாசிக்கும் போது தெரியாதபடினால அந்த உணர்வு வருது. ஆனா வேதம் இப்ப என்னத்தை நான் கொண்டு வரேன் சொல்றேன், அந்த இசையை வாசிக்கக்குள்ள ஒரு தீர்க்கதரிசிக்குள்ளாகவே தேவன் வந்தார். அப்படியானால் அவர் இன்றைக்கும் வருவார். ஆனா ஜனங்கள் அதை என்ன செய்யறாங்க, இல்ல அதுக்கு உணர்வு, அதுக்கு ரெஸ்பெக்ட், மரியாதை கொடுக்குறாங்க. அப்ப அங்க வாசிக்கும் போது எல்லாமே நிதர்சமா இருந்தா தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். அப்ப இங்க ஒன்று செய்யக்குள்ள அங்க ஒன்று செஞ்சா தேவனுக்கு கிரிய செய்யலாம். உலங்குது அவங்களுக்கு. அதை தான் நான் இப்ப கொண்டு வர. ஆமே. அப்ப அதே போலதான் வார்த்தை வர்ற வேளையில நீங்க ஒரு நிலைக்குள்ளாக அங்க இருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையை நீங்க உன்னிப்பா கேட்டாதான் அது உணர்ந்து கொள்வீங்க. அப்பதான் உங்களுக்கு என்ன செய்யப்படும், ஒரு ஆசீர்வாதம் வரும். அதனால கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.